ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. மத்தேயு 6ல நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு முன்பாக உங்க பிதாவுக்கு தெரியும்னு இயேசுப்பா சொல்றாரு. அதுவே 7ஆம் அதிகாரம் வரும்போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப கேட்டா பதில் கிடைக்குமா? இல்ல கேட்காம பதில் கிடைக்குமா? ஆக்சுவலா நான் வசனத்தை எடுத்து படிச்சுடுவோம். ஃபர்ஸ்ட்டு 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 2 வசனத்தை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேட்டால் கிடைக்குமா கேட்காம கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க. அது என்ன பதில் பார்த்துடலாமா? அக்காவுக்கு பையன் பிறந்தப்போ டாக்டர் சொன்னாங்க 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை எழுப்பி பால் கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டே இருக்கார். நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியுது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஆனா குழந்தை வளர வளர என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை அழும்போது தான் இல்ல கேட்கும் போது தான் அதுக்கான தேவைகளை கொடுக்கறாங்க. நம்ம ஸோ இவங்க சொல்ல வர்றது தான் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் கேட்காமே கொடுப்பார், ஆனால் வளர வளர கேட்டால் தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அந்த வசனம் அதை தான் சொல்லியிருக்கா. இவங்களை விமர்சிக்கிறதுக்கு கிடையாது, நம்ம அந்த வசனம் உண்மையாகவே இதை தான் சொல்லியிருக்கா. பார்த்துடலாமா? மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யார் மாதிரி? அஞ்ஞானிகளை மாதிரி. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த அஞ்ஞானிகள்லாம் யார்? ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதே அதிகாரம் 6வது அதிகாரம் 32வது வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எவைகள்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே தங்குவோம், வீடு எப்படி, வாசல் எப்படி, அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவை? சாப்பாடு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இருக்கிறது இடம், உடுக்க உடை, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அஞ்ஞானி நாடி தேடுறான்ப்பா, நீ அஞ்ஞானி மாதிரி இருக்காத. இதெல்லாம் என்ன பண்ணுற, அதுதான் சொல்லிருக்காரு. உங்கள் பிதாவை நோக்கி நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் சொல்லியிருக்காங்க. அதே 7வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்னங்க, அப்போ கேட்கணும்ல அப்படின்னா இங்கே என்ன கேட்க சொல்லியிருக்கிறாங்க? இதே அதிகாரம் எங்கே இருக்குது? இதே கான்செப்ட் ஆண்டவர் வேறு எங்கே பேசியிருக்கிறாருன்னா லூக்கா 11:10. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 9 ஆரம்பிக்குது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10வது அதிகாரத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 10வது வசனத்தில். 11வது வசனத்தில் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. 13வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 6வது அதிகாரத்தில் மத்தேயு 6ல் அவர் எதை கேட்க வேணாம் எனக்கு முன்னாடி தெரியும்னு சொல்கிறார் அப்படின்னா இங்கே உலக தேவைகள். 7வது அதிகாரத்தில் எதை கேட்க சொல்கிறார் மத்தேயுலனா அங்கே தெளிவாக இல்லை. ஆனால் லூக்கா 11ல் எதை கேட்க சொல்கிறாருன்னா பரிசுத்தாவியை கேட்குறவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன்னா பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும், பரலோகம் போக முடியும், பைபிள் வசனத்தை புரிஞ்சிக்க முடியும், படிக்க முடியும், ஜெபிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவின் கூப்பிடவே முடியும்.